நோபல் பிரைஸ். இதோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. கண்டுபிடிப்புகள்ல அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. 1895ல அவரோட பிரெயின்ல வந்து இரத்த கசிவுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போறாரு. அவர் சாவதுக்கு முன்னாடி அவரோட சொத்துக்களை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுட்டு தான் இறந்து போறாரு. அப்படி அவர் என்ன எழுதி வச்சார் அப்படின்னா, மனித இனத்திற்கு நன்மை தரக்கூடிய கண்டுபிடிப்புகள் அப்படி என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிப்பை வந்து கௌரவிக்கணும், அதுக்கு ஒரு அவார்டு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று உருவாக்கப்பட்டது தான் அந்த நோபல் பிரைஸ். ஸோ அவர் இறந்த டேட்டான டிசம்பர் 10 தான் வந்து எவ்ரி இயர் அந்த நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து 1901 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலாக வந்து 5 ஃபீல்டுக்கு தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி ஆர் மெடிசின், லிட்ரஸி, பீஸஸ். எக்கனாமிக்ஸ் வந்து 1968 இருந்தால் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ இந்த வருஷம் 2025க்கு ஃபிசியாலஜி ஆர் மெடிசினுக்கு வந்து யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மேரி புருங்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் தாகாகுஷி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்காக. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம உடம்புல வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஏதாவது ஃபாரின் பாடிஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வருது, பாக்டீரியா, வைரஸ் வருதுன்னா அதை அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து போய் தடுக்கும். அது வந்து நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம். ஸோ சம்டைம்ஸ் அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஓன் பாடியில் உள்ள பார்ட்ஸையே வந்து கில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகலாம். ஸோ அதனால் பல்வேறு நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு வந்து க்யூரே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் 1995ல் வந்து இந்த ஷிமோன் தாகாகுஷி அப்படிங்கிறது வந்து இந்த ரெகுலேட்டரி டி செல் டிரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதாவது ஆல்ரெடி நம்ம உடம்புல உள்ள அந்த செல்லை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அந்த செல் என்ன பண்ணுறதுன்னா ஆட்டோ இம்யூன் நடக்காமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து இது பார்க்கும். ஸோ இதுவும் நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவரோட ரிசர்ச்சை வந்து இன்னும் மேலே கொண்டு போய் 2001 வந்து மேரி புருங்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் இவங்க 2 பேரும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பொதுவாக நம்ம பாடியில் உள்ள எல்லா செல்லும் வந்து இந்த ஃபங்க்ஷனை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல உள்ள ஜீன் தான். ஸோ அப்போ இந்த செல்லை வந்து உருவாக்குறதும் அதோட வேலையை அது பண்ண வைக்கிறதுக்கும் காரணமாக உள்ளது எதுனா இந்த FOXP3 அப்படிங்கிற ஜீன். ஸோ இதை இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 பேரும் வந்து இந்த பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸ் இது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணனால இவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ.